வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெசி சிவகாமிக்கு நன்றி சொல்றாங்க. உங்களோட நகையை கொடுத்து என்னை காப்பாத்திட்டீங்க அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு கொடுக்காம வேற யாருக்குமா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சரவணன் அப்பா இப்போ ஆதிட்ட சொல்றாரு, பணம் வரும்போது அத்தியாவசிய செலவு மட்டும்தான்டா பண்ணணும், ஆடம்பரத்துக்காக தாம் தூம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மா ஏன்டா பைக் வாங்கினேன்னு கேட்டதுக்கு அவளை எடுத்தெறிஞ்சு பேசினல நீனு அப்படின்னு சொல்றாரு. சரவணன் சொல்றாரு, விடுங்கப்பா, இனிமே ஆதி புரிஞ்சு நடந்துப்பான் அப்படின்னு சொல்றாரு. சிவகாமி சொல்றாங்க, உங்க அப்பா சொல்றதுல எந்த தப்பும் இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விஷயங்களும் நீங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு நான் சொல்லல அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னா அதுல நான் என்னோட கருத்தை சொல்றேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஏத்துக்கோங்க அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. நீங்களா முடிவெடுத்து பண்ற காரியம் பல நேரங்கள்ல தப்பாதான் போய் முடியுது அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. சைடு கேப்ல என்னையும் குத்தி பேசுறாங்க பத்தியா இந்த அத்தை அப்படின்னு நினைக்கிறாங்க அர்ச்சனா. ஜெசி சொல்றாங்க, இனிமேல் ஆதி எப்படி இருப்பான்னு தெரியலத்தான், ஆனா நான் இனிமே எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுதான் அத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா இப்போ ட்ரைனிங்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஜோதி ஒரு இடத்துல மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. இவங்கள தூக்கிட்டு போயிடுவோம் நம்ம அப்படின்னு அங்க இருக்கிற டெரரிஸ்ட் ஒருத்தையும் சொல்றான். கூட இருக்கிற இன்னொருத்தையும் சொல்றான், இவங்க ஒன்றும் பெரிய ஆபீசர் கிடையாது, இவங்கள கொண்டு போயிடுவோம், இவங்க மூலியமா நம்ம அந்த மேடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்துல் ஒரு வழியா இப்போ நியூ கேம்ப் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. நான் தான் மேடம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்துல். நீங்க ஃபர்ஸ்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் வந்தது சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா இப்போ கரெக்டா அங்க வராங்க. கௌரி மேடம் சொல்றாங்க, என்னோட சர்வீஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்த லேடி கேடர் இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா எல்லா ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸுமே இப்போ நியூ கேம்புக்கு வந்துடுறாங்க. ஜோதி மட்டும் இன்னும் அங்க வரல, ஜோதி மிஸ் ஆகுறாங்க மேடம் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. கேட்டன் சொல்றாரு, நம்ம எல்லாரும் போய் உடனே தேடி பார்க்கலாம் மேடம் அப்படின்னு சொல்றாரு. காட்டுக்குள்ள போய் நம்ம எங்க தேடி பாக்குறது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கௌரி மேடம் சொல்றாங்க. டிலே பண்ணோம்னா அது ஜோதியோட உயிருக்கு தான் மேடம் ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. கௌரி மேடம் சொல்றாங்க, நம்ம எல்லாரும் 2 டீமா பிரிஞ்சு போய் ஜோதியை தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜோதியை தேடி இப்ப எல்லாருமே போறாங்க. போய் பார்த்தா ஒரு இடத்துல ஜோதி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. எல்லாம் ட்ரைனிங் ஆபீசர்ஸ் வரதை பார்த்த உடனே தீவிரவாதிகள் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு நின்னுக்கிறாங்க. கேட்டன் இப்போ ஜோதி முகத்துல தண்ணி தெளிச்சு விடுறாரு. ஜோதி இப்போ கண் முழிச்சு பாக்குறாங்க. சந்தியா ஜோதிட்ட கேக்குறாங்க, என்ன நடந்துச்சு ஜோதி அப்படின்னு கேக்குறாங்க. எதுவும் சரியா ஞாபகத்துல இல்ல, என்னோட மேக்னெட்டிக் காம்பஸ் வேற ஒர்க் ஆகல, நான் பதட்டத்துல ஓடி வந்தேன், அதுக்கப்புறம் ஒரு பாறையில இடிச்சு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, கண் முழிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு ஜோதி சொல்றாங்க. கௌரி மேடம் கேக்குறாங்க, என்னது உங்க காம்பஸ் ஒர்க் ஆகலையா அப்படின்னு கேக்குறாங்க. சந்தியாவுமே சொல்றாங்க, ஆமா மேடம், என்னோட மேக்னெட்டிக் காம்பஸும் ஒர்க் ஆகல மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு மேப் வச்சுதான் அந்த கேம்புக்கு வந்தேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. கௌரி மேடம் சொல்றாங்க, அப்படி காம்பஸ் ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கூட இருக்கிற ஒரு லேடி கேடர் சொல்றாங்க, நேத்து நைட்டு அப்துல் தான் அந்த காம்பஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருந்தாரு மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் சொல்றாரு, நான் கேஷுவலா தான் மேடம் பார்த்தேன், அதுல 2 காம்பஸ் ஒர்க் ஆகல, நான் பயந்து போய் வச்சுட்டு வந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம், அது ஒர்க் ஆகலைன்னா எங்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும்ல அப்படின்னு கௌரி மேடம் கேக்குறாங்க. சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்துல். நீங்க இந்த கேம்பை விட்டு வெளியில போங்க அப்படின்னு கௌரி மேடம் சொல்லிடுறாங்க. சந்தியா இப்போ அப்துல்காக பேசுறாங்க. அவர் ஏதோ தெரியாம பண்ண தப்புக்காக அவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எங்க டீம் அப்படின்றதுக்காக நான் சொல்லல மேடம், உண்மையிலே ரொம்ப டஃப்பான கேண்டிடேட் மேடம் இவரு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. ஜோதியுமே இந்த ஒரு தடவை அப்துல்ல மன்னிச்சு விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட நீங்க 2 பேருமே சொல்றதுனால நான் ரீகன்சிடர் பண்றேன் அப்படின்னு கௌரி சொல்றாங்க. நான் அப்துல் பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா இப்போ சந்தியா சரவணனுக்கு கால் பண்றாங்க. இப்பதாங்க உங்களை நினைச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஆயுஸ் 100ங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். எப்ப கால் பண்ணாலும் இப்படிதான் சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சரவணன் இப்போ ஜெஸ்ஸிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது, இவங்களாம் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது, அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. பாவம் ஜெஸ்ஸி, அவ இப்ப இருக்க நிலைமையில இப்படிலாம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சந்தியா. சரவணன் சந்தியாட்ட அவங்களோட ட்ரைனிங் பத்தி கேக்குறாரு. சந்தியா சொல்றாங்க, இங்க வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் பத்தி சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, நீங்க அப்துல்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினது கரெக்ட் தான் சந்தியா அப்படின்னு சொல்றாரு. பழசெல்லாம் மறந்துருங்க, இனிமே அடுத்து என்ன பண்ணலான்றத பத்தி மட்டும் யோசிங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.